வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு அதிரடி த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற த பிளஃப் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் 19ஆம் நூற்றாண்டுல கரேபியன் தீவுகள்ல நடக்கிற மாதிரி தான் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. படத்தோட ஹீரோயின் பிரியங்கா சோப்ரா ஒரு காலத்துல பயங்கரமான கடற்கொள்ளையரா இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப தன்னுடைய அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கிக்கிட்டு அமைதியான ஒரு குடும்ப பெண்ணா இருக்கிறாங்க. ஒரு நாள் படத்தோட வில்லன் கார்ல் அர்பன் தன்னுடைய பழைய பகைக்காகவும் ஹீரோயின் திருடிக்கிட்டு வந்த தங்கத்துக்காகவும் ஹீரோயினை பழிவாங்கணும் அப்படின்ட்டுன்னு அந்த தீவுக்கு வராரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் தான் குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக கத்திய கையில எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் வில்லனை எப்படி எதுக்குறாங்க, தன்னுடைய பிளட்டி மேரி அப்படிங்கிற முகத்தை மீண்டும் வில்லனுக்கு எப்படி காட்டினாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா, படத்துல பிரியங்கா சோப்ரா பட்டைய கிளப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மாமா பியர் போல தன்னுடைய குழந்தைங்களை காப்பாத்துற ஒரு ஆக்ரோஷமான அம்மா கதாபாத்திரத்துல அவங்க சூப்பராவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல வில்லனா கார்ல் அர்பன் அப்படிங்கிற ஒரு தான் நடிச்சிருக்கிறாரு. அவரு இதுக்கு முன்னாடி ஃபேமஸான த பாய்ஸ் சீரீஸ்ல ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு. அவரு இந்த படத்துல ஒரு பயங்கரமான வில்லன் கதாபாத்திரத்துல சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. படத்துல ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை படத்தோட வில்லனுக்கும் இவங்க கொடுத்திருக்கிறாங்க. அது திரைக்கதைய நல்லாவே பேலன்ஸ் பண்ணுது. இந்த படம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல வர சண்டை காட்சிகள் ராவா, அதே நேரத்துல கூஸ் பம்ப் மொமெண்ட்டை கொடுக்கிற அளவுக்கு படத்துக்கு நல்லாவே கை கொடுத்திருக்குது. படத்துல கரேபியன் தீவோட அழகை காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும், ஸ்டண்ட் காட்சிகளை காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும், கேவ் சம்பந்தப்பட்ட காட்சிகளை காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும், இந்த இடங்கள்ல ஒளிப்பதிவு நல்லாவே இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட கதைக்களம் தான். நாம பல படங்கள்ல பார்த்த மாதிரி இந்த படமும் ஒரு ரிவெஞ்ச் கேட்டகரி படம் தான். சோ படத்துல பெரிய திருப்பங்களோ இல்ல புதுமையோ அப்படின்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. கடந்த காலத்துல வில்லனுக்கும் ஹீரோயினுக்கும் இருந்த பகை எப்படி அப்படிங்கிறத இவங்க வசனங்கள் மூலமாவே கொண்டுட்டு வந்துட்டாங்களே தவிர காட்சிகளா பெருசா இவங்க கொண்டுட்டு வர மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல ஹீரோயின் வில்லன் கிட்ட இருந்து தப்பிப்பாங்க. அந்த காட்சிகளை பார்க்கும்போது லாஜிக்கு கொஞ்சம் இடிக்க தான் செய்யுது. இந்த படம் ஒரு ரேட்டட் படம். சோ ப்ரூட்டலான சண்டை காட்சிகள் இந்த படத்துல இருக்குது. அதனால ஃபேமிலியோட பாக்குறது கஷ்டம். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு நல்ல படம் தான் இந்த படம். 10க்கு 6.7 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் கிடையாது. ஆனா ரத்தம் தெறிக்கிற காட்சிகள் இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.